புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருச்சியில் அண்ணா தொழிற்சங்கத்தினர் பேருந்தை இயக்க எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். உங்களுக்காகத்தான் போராடுகிறோம் என்று கூறி பேருந்து ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், என்ன நடக்கிறது? கள நிலவரம். வணக்கம் மாசினி. பல்வேறு கோரிக்கை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிலாளர்கள் தமிழகம் முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதாவது குறிப்பாக அண்ணா தொழிற்சங்கம், சிஐடி தொழிற்சங்கத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தின் மையப்பகுதி என்பதால் திருச்சி தினமும் ஆயிரக்கணக்கான பேருந்துகள் வந்து செல்கின்றன. இந்த நிலையில் திருச்சியில் மட்டும் 13 பணிமனையிலிருந்து 950 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. மேலும் 1500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இதில் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் திருச்சி மத்திய பேருந்து நிலைய பகுதியிலே தற்போது குறைந்த அளவில் ஒரு 40% பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. பெரும்பாலும் தனியார் பேருந்துகள், நகர பேருந்துகள், தனியார் பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுகின்றன. குறிப்பாக வெளிமாற்றங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகளுமே குறிப்பிட்ட பேருந்துகள் அரசு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்த நிலையில அந்த பகுதியில அண்ணா தொழிற்சங்கம், சிஐடி தொழிற்சங்கத்திலே அந்த பகுதியில் நின்றுள்ளனர். அப்போது தஞ்சாவூர் மார்க்கமாக செல்லக்கூடிய அரசு பேருந்து ஓட்டுநரை பேருந்து எதற்காக இயக்குகிறார், நம்ம எல்லாருக்கும் சேர்ந்துதான் நம்ம போராடுகிறோம், நீங்க பேருந்து இயக்கக்கூடாது என்று தகாத வார்த்தையில் பேசி அவர் பணிமனைக்கு செல்லுங்கள், பயணிகளை இறக்கிட்டு பணிமனை செல்லும் என்று அவரிடம் மிரட்டல் தோழில் பேசினார். ஆனாலும் அவர் பேருந்தை இயக்கிக் கொண்டு சென்றார். மேலும் இது போன்று இயக்கக்கூடாது, ஏன்னா அனைவருக்கும் சேர்ந்துதான் நம்ம போராடுகிறோம், இதனால் நீங்க பேருந்தை இயக்கக்கூடாது என்று அந்த பகுதியில் தெரிவித்தார். அப்ப தற்போது அந்த பகுதியில் போலீசார் அந்த பகுதியில் வந்துள்ளனர். அந்த பகுதியிலே மேலும் இந்த மாதிரி சம்பவம் நடைபெறாமல் இருப்பதற்காக போலீசாரும் அந்த பகுதியில் பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகிறது. இது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் அண்ணா தொழிற்சங்கம், சிஐடி தொழிற்சங்கம் தற்போது அந்த பகுதியில் தாங்கள் அதாவது மற்ற தொழிற்சங்க மற்ற பேருந்து ஓட்டுநர்களும் தாங்கள் பேருந்தை இயக்கக்கூடாது என்று தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் இப்ப தற்போது ஒரு மிரட்டிய சம்பவம் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கதிரவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.